ஜீ தமிழ் சரகமாபா சீசன் 6. ராகவ் பிரசாத். ஹே பெண்ணே என் நெஞ்சில் சாய். நான் உங்கள் ராகவ் பிரசாத். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வெள்ளூர்லேருந்து தான் வரேன். ஃபஸ்ட்டு குட்டி வயசுலேருந்தே வீட்டில் எல்லாருமே பாடுவாங்க. என்னோட அக்கா, கசின்ஸ், எங்கள் டேடி எல்லாருமே பாடுவாங்க. அப்போ அவங்க பாடுறத கேட்டு கேட்டு அப்போ சரி நம்மளும் பாடலாம் அப்படின்னு யோசிப்பேன். அப்புறம் தான் சும்மா வெளில போகும்போது காரில் பாட்டு கேட்டுட்டு, வீட்டில் சும்மா இருக்கும்போதெல்லாம் பாட்டு கேட்டு அப்போ தான் வந்து சரி நானும் பாடுவேன் அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சிச்சு வீட்டில் எல்லாருக்கும். அப்போ குட்டி வயசில் எல்கேஜிலேருந்து நான் எங்கள் ஸ்கூலில் இருக்கிற குட்டி குட்டி பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன் ஸ்கூலில். இது வரைக்கும் கொடுத்துன்னு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியும் நானும் பாடுவேன். ஸோ இவனுக்கும் டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் கண்டுபிடிச்சாங்க. ஜீ தமிழுக்கு வந்து ஜீ தமிழ் சரிகமபான்னு ஒரு ஷோக்கு வந்து ஆடிஷன் நடக்குது. வெள்ளூர்லயே நடக்குதுன்னு எங்க அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. சரி ஓகே, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் சும்மா பாடிட்டு மட்டும் வந்தோம். செலக்ட் ஆகாம அந்த ஹோப் எதுவுமே இல்ல. ஏன்னா இது ரொம்ப புதுசு எங்களுக்கு. சும்மா வீட்ல, ஸ்கூல்ல பாடுனது. ஷோலாம் அவ்வளோ ஒண்ணும் யோசிச்சது இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகி திருப்பியும் செகண்ட் ரவுண்ட் வர சொன்னாங்க. சரி ஓகே, இதுலயும் செலக்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ரவுண்டு செலக்ட் ஆகுறதுக்கு அப்போ என்ன பாட்டு பாடுறதுன்னு யோசிச்சிருந்தோம். அப்பதான் வந்து எனக்கு இங்க தெரிஞ்சவங்க வந்து ஹை ஆன் லவ் ஹே பெண்ணேன்னு ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. அ ஹே பெண்ணே என் நெஞ்சில் சாய்ந்து சாய்கிறாய், நீ அருகில் புரியாத மாயம் செய்கிறாய், உன்னைப் போலவே நான் இங்கே மயங்கி கிறங்கிதான் போனேனே, போதையாகத்தான் ஆனேனே தள்ளாடும் ஜீவனே. நான் செகண்ட் ரவுண்ட் வந்து கண்ணான கண்ணே பாட்டு பாடினேன். அதில் வந்து சில நடுவில் இருக்கிற லைன்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய கைத்தட்டி நிறைய சவுண்ட்லாம் போட்டு கடைசியில் கோல்டன் ஷவர் கொடுத்தாங்க அந்த பாட்டுக்கு. அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே, படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே, புதை மணலில் விழுந்தேன் புதைந்திடவே இருந்தேன், குறுநகையை எறிந்தேன் மீட்டாய் என்றேன், விண்ணோடும் மண்ணோடும் வாடும் பெரும் மூஞ்சல் மனதோடும், கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும், பயமுன்றை காண்கிறேன் மழையாகி ஆகிறேன், இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே வினாடி. ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. இந்த பாட்டு பாடுனோனே எனக்கு கோல்டன் ஷவர் குடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆச்சு. சரி நம்ம ட்ரை பண்ணா இதுக்கு மேல நல்லா பாட்டுல நம்ம முன்னேறலாம் அப்டின்னாங்க. ஸோ அதே சீசன்ல ஜீ தமிழ்ல எனக்கு மெலடி மன்னன்னு ஒரு பிரைஸ் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நானும் பாட்டு நல்லா சின்சியரா பிராக்டிஸ் பண்ணினே இருந்தேன். ஸோ இந்த போன மாசமும் எனக்கு வந்து வெள்ளூர்ல வந்து ஒரு அவார்ட் ஃபங்ஷன் மாரி நடந்துச்சு. அதுல வந்து பெஸ்ட் மேல் சிங்கர்ன்னு ஒரு அவார்ட் குடுத்தாங்க. சரி இதுக்கப்புறம் நம்ம பாட்ட ஒரு பேஷனோட ரொம்ப நல்லா எடுத்துக்கலாம், பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கலாம்னு நினைச்சுட்டே வந்தது. அப்புறம் தான் வந்து டாக்டர் டேனியல் வினோத் சார் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் இங்க வெள்ளூர்லயே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். தெரிய வந்துச்சு. அப்புறம் தான் அவர் எங்கள கூப்பிட்டாரு. அப்புறம் அவரு ஒரு மேல் சிங்கர் தேடி இருந்தாரு. ஸோ நான் வந்தவுடனே எனக்கு பாட்டுல ஒரு பாட்டு வாய்ப்பு குடுத்தாங்க. பாட்டும் பாடுவேன். நடுவுல வந்து எப்பயாவது வீட்ல வந்து விசில் அடிப்பேன். விசில் அடிக்கும்போது பாட்டு கேட்டுன்னு அந்த பாட்ட அப்படியே விசில் அடிப்பேன். அது தனி திறமையா இருந்துச்சு. அது அங்க வந்து நான் விசில் பண்ணத வந்து சாம் சிஎஸ்ன்னு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து சான்ஸ் குடுக்குறேன்னாரு. ரோஜா ரோஜா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, நான் அங்க ஜீ தமிழ்ல பாடும்போது எனக்கு கோல்டன் ஷவர் குடுத்தாங்க. அதுவும் சில லைன் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க. இந்த மாரி
சாய்ந்தவி மேம்லாம் வந்து இந்த லைன் பாடும்போது நான் செத்துட்டேன். இந்த மாரி நெறையா வர்ணிச்சுலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அந்த பாட்டு பாடுறேன். ம். இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பனி விழும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு சொல் நமக்கு உன்னானம் ஒரு முறை விடுமுறை எடுத்தார் என்ன உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன ஒரு நாள் உனை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும் உடல்களால் ஒன்று உணர்வுகள் ரெண்டு ரோஜா 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 நான் ஜீ தமிழ்லயும் இலை நிலா பொழிகிறது பாட்டு பாடினேன். அதுக்கும் கோல்டன் ஷவர் குடுத்தாங்க. அது நான் சூப்பரா பாடுனேன்னு ஜட்ஜஸ் சொன்னாங்க. அது உங்களுக்காக ஒரு நாள் அது ம். வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து மோகம் துடைத்து விடியும் வரை நடைப்பழகும் வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைப்பழகும் வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும் இளைய நிலா பொழிகிறதே அதிகாலை வந்தால் அழகாயன் வானில் நீ அணையாத சூரியன் ஆகிறாய் நெடுநேரம் காய்ந்து கதகதப்பு தந்தவுடன் நிலவாயுருமாறி நிற்கிறாய் உன்னை இன்று பார்த்ததும் என்னை நானே கேட்கிறேன் வைரம் ஒன்று கையில் வைத்து எங்கு தேடி அலைந்தாயோ உண்மை என்று தெரிந்துமே நெஞ்சம் சொல்ல தயங்குதே கைகள் கோர்த்து பேசினாலே தைரியங்கள் தோன்றுமே கதை போமா கதை போமா கதை போமா ஒன்றாக நீயும் நானும் தான் கதை போமா கதை போமா கதை போமா நீ பேச பேச காயமாறுமே காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி காதலின் பொன் சங்கிலி இணைந்தது கண்மணி கடலிலே மழை வீழ்ந்த பின் எந்த துளி மழை துளி காதலில் அது போல நான் கலந்திட்டேன் காதலி திருமகள் திருப்பாடம் பிடித்து விட்டேன் தினம் ஒரு புது பாடல் படித்து விட்டேன் அஞ்சலி அஞ்சலி என்னுயிர் காதலி பூவேயுன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னேயுன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி ஏன் பிறந்தேன் என்று நான் இருந்தேன் உன்னை பார்த்தவுடன் உண்மை நான் அறிந்தேன் என் உயிரில் நீ பாதி என்று உன் கண்மணியில் நான் கண்டு கொண்டேன் எத்தனை பெண்களை கடந்திருப்பேன் இப்படி என் மனம் துடித்ததில்லை இமைகள் இரண்டையும் திருடிக் கொண்டு
உறங்கச் சொல்வதில் நியாயமில்லை. நீ வருவாயோ இல்லை மறைவாயோ? ஏ ஏ ஏ ஏ ஏ தன்னை தருவாயோ இல்லை கரைவாயோ? தென்றல் என்னை தீண்டினால் சேலை தீண்டும் ஞாபகம். சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம். வரைக்கும் பாட்டு நான் நார்மலா பாடியிருந்தது. இதுக்கு மேல நான் என்னோட பெரிய பேஷனா எடுத்துட்டு பாட்டுல முன்னேறணும் அந்த அந்த நோக்கத்துல இருக்கேன். ஸோ இதுவரைக்கும் என் வீடியோவ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ப்ரொடியூஸ் பண்ண மைண்ட் ப்ளோயிங் வெல்லூர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.